அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. தந்தையின் பேச்சைக் கேட்டு மைனாவதியை கிரிதரன் மணந்து கொண்டு விட்டால் பிறகு அவள்தான் ராணி. மருமகளை கையில் போட்டுக்கொண்டு கர்வம் பிடித்த கிரிதரனை ஒரு ஆட்டு ஆட்டி வைத்து விட மாட்டாளா? திருமணம் வேண்டாம் என்று ஒரு சமயம் அவன் மறுத்துவிட்டாலும் அவள் அஞ்சப் போவதில்லை. இருக்கவே இருக்கிறான் இளைய மகன். மூத்தவன் இடக்கு செய்தாலும் செய்வான் என்று உள்ளூர பயந்து எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை முன்கூட்டியே தங்கமணி அம்மாளிடம் சொல்லி வைத்திருந்தாள். என் கணவருக்கு ஜாதகத்தில் அபார நம்பிக்கை. எதற்கும் மைனாவதியின் ஜாதகத்தை பிள்ளைகள் இருவரின் ஜாதகத்துடன் ஒத்து பார்க்கிறேன். மூத்தவன் என்றால் என்ன, இளையவன் என்றால் என்ன? தோற்றத்திலும் படிப்பிலும் அந்தஸ்திலும் இருவருமே சமமானவர்கள். குடும்பச் சொத்தும் இருவருக்கும் இடையே சமமாக பிரிக்கப்பட போகிறது. சிறியவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அவனுடன் பேசியும் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தாள். தங்கமணி அம்மாளுக்கு கிரிதரன் மேல்தான் கண் என்ற போதிலும் ஒரு சமயம் ஜாதகம் பொருந்தாவிட்டால் ஜெகதீசனையாவது மருமகனாக ஏற்று ஸ்ரீமான் நாராயணனின் வீட்டு சம்பந்தத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற பேராசை உள்ளத்தை அலட்டியதனால் சரி என்று ஆமோதித்து விட்டிருந்தாள். முதல் முட்டுக்கட்டையை எளிதில் தளர்த்தி சுலபமாக அப்புறப்படுத்திய மகிழ்ச்சியில் சௌமினி இந்த விவாகத்தை பற்றிய முயற்சியில் உடனே தீவிரமாக இறங்கிவிட்டாள். தோட்டத்தில் உல்லாசமாக தன்னுடன் கணவன் உலாவிக் கொண்டிருந்த ஒரு நாள் அந்தி பொழுதில் மெல்ல பேச்சை துவக்கினாள். சந்திராவின் நிலை இப்படி இருக்கிறதே என்பதற்காக கிரிதரனை பற்றி நாம் சிந்திக்காது இருப்பது தவறு. உங்களிடம் நான் சொல்ல வேண்டாம் என்று இதுவரை மௌனமாக இருந்தேன். அவனை பற்றிய பலவிதமான செய்திகள் காதுகளில் படுகின்றன என்றால் குறிப்பாக. அப்படியா என்று திடுக்கிட்டு வினவினார் நாராயணன். காலகாலத்தில் ஒரு கட்டு போடாவிட்டால் இந்த காலத்து பையன்களை ஒன்றும் நம்ப முடியாது. இத்தனை பெரிய வியாபாரத்தை நம்பி அவன் கையில் ஒப்படைத்து இருக்கிறீர்கள். தாராளமாக பணத்தை செலவழிக்கும் உரிமையையும் கொடுத்திருக்கிறீர்கள். யௌவனமும் சுதந்திரமும் சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும்? நமது காரியலாயத்திலே வேலை பார்க்கிற குமஸ்தா பெண்களுடன் வெளியில் சுற்றுகிறான் என்று பலர் பலவிதமாக என்னிடம் வந்து முறையிடுகிறார்கள். சற்றென்று கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் நமது குடும்ப கௌரவம் நாசமடையாது பிழைத்துவிடும். நாமும் நம் கடமைகளை செய்த பெருமையை அடைவோம். பெரியவனுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும். பிறகு சிறியவனுக்கு அடுத்த வருஷத்திற்குள் நடத்திவிடலாம். நாட்களை வீணே கடத்தி கொண்டு போனால் ஊரார் வாயில் வீணாக விழுந்து புரள நேரும் என்றாள். நாராயணன் சற்று யோசித்தார். மனைவி கூறியது முற்றிலும் உண்மை என்று அவருக்கு தோன்றியது. எப்படியாவது கிரிதரனுக்கு இவ்வருஷம் கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று ஆமோதித்தார். இதுதான் சமயம் என்று மெல்ல மைனாவதியை பற்றி பேசத் தொடங்கினாள். ஒன்றை 10ஆக விவரித்து மெருகு கொடுத்து விஷயங்களை அலங்காரமாக பேசுவதில் சௌமினிக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நாராயணன் இளைய மனைவியின் இன்பமான பேச்சில் மயங்கி போனார். நீதான் வீட்டின் எஜமானி. மருமகள் என்று வருகிற பெண்கள் இருவரும் உனக்கு அடங்கி உன் வார்த்தைகளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அதனால் உனக்கு பிடித்த பெண்களாக பார். உனக்கு பிடித்திருந்தால் இந்த இடம் எனக்கும் பிடித்ததுதான் என்று எண்ணிக்கொள். பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு முழுவதும் உன்னுடையதாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். இரத்த அழுத்த நோயினின்று கணவர் சற்று குணமடைந்ததும் அவள் அதற்கு மேல் விவாகம் பற்றிய முயற்சிகளை ஒத்தி போட விரும்பவில்லை. அன்று பகல் அதன் நிமித்தமே அவள் மிகவும் விரைவாக வீர சோழன் பட்டணத்திற்கு வந்திருந்தாள். ஜெகதீசனை வண்டியிலே அமர்ந்திருக்க செய்துவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு எதிரே தென்பட்ட சிறிய ஓட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். வாயில் தாழ்வாரத்தை தாண்டி இருள் பரவி நின்ற சிறு முன்னறைக்குள் வந்தாள். பளிச்சென்று வீசிய வெயிலை அதிக நேரம் பார்த்த கண்களுக்கு அந்த அறை ஒரு இருண்ட குகை போல் தென்பட்டது. தடுமாறிக்கொண்டு ஒரு பெஞ்சின் மேல் மெல்ல அமர்ந்து கொண்டாள். அது சமயம் யாரோ முற்றத்தையொட்டி இருந்த தாழ்வாரத்தில் நடப்பது போல் காலடி சப்தம் கேட்டது. உள்ளிருந்து மெல்ல தெருவின் பக்கம் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் ஒரு சிறுமி. உட்கார்ந்து கொண்டிருங்கள், தாத்தா பூஜை அறையில் இருக்கிறார், வந்து விடுவார் என்றாள் அவள். நாசமாக போச்சு, இந்த கிழவன் எழுந்து வர இன்னும் 1 மணிக்கு குறையாது. சரிதான், அதற்குள் ஒரு முறை கடைத்தெருவை சுற்றிவிட்டு வந்து விடலாம் போலிருக்கிறது என்று தனக்குள்ளே யாரோ பேசுவதை கேட்டு திடுக்கிட்டு போய்விட்டாள். அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டாள். மட்டமான வெளிச்சத்தில் சற்று நேரம் இருந்ததனால் அவளது கண்கள் தெளிவை பெற்று விட்டன.
ஆதலால் எதிர்ப்புறத்து பெஞ்சின் மீது சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த ஆசாமியை நன்கு கவனிக்க முடிந்தது. எதேச்சையாக திரும்புகிறவள் போல் மெல்ல கடைக்கண் பார்வையை அந்த மனிதர் மீது திருப்பினாள். அடுத்த கணம் சிங்கத்தையோ புலியையோ சந்தித்து விட்டவள் போல் அரண்டு போய்விட்டாள். மெழுகு போன்ற கூரிய கண்களால் அந்த மனிதர் அவளை உறுத்து பார்த்த பார்வை அவளை மிகவும் கலவரப்படுத்திவிட்டது. ஒட்டிய தாடைகளும் கூரிய மூக்கும் கொண்ட அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த கவனமாக இருந்தது. ஆனால் எங்கே, எப்பொழுது என்றுதான் அவளுக்கு புலப்படவில்லை. குழப்பத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கைப்பையை திறந்து தான் கொண்டு வந்திருந்த ஜாதகங்களை துழாவி எடுத்து கையில் தயாராக வைத்து கொண்டாள். கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை தன் பார்வையை எதிர்பக்கம் திருப்பினாள். ஆனால் அந்த மனிதர் அங்கு இருக்கவில்லை. ஜோசியர் வரும் வரை காத்திருக்க பொறுமையற்று விடுக்கென எழுந்து வெளியே சென்று அவர் மாயமாக மறைந்து விட்டார். மீண்டும் அவரை பற்றி அவள் ஆராய புகும் முன் இடைக்கதவை மெல்ல திறந்து கொண்டு ஜோசியர் அண்ணாசாமி வெளியே வந்து பிரசன்னமானார். சௌமினி அம்மாளை கண்டதும் அவரது வெற்றிலை காவி ஏறிய பற்கள் அனைத்தும் உதட்டை தாண்டி கொண்டு முன் வந்து நின்றன. வாருங்கள். அடடே, ஏன் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறது, இது உங்கள் வீடு என்ற உபசரித்து கொண்டு சந்தோஷத்துடன் வரவேற்றார் சௌமினியை. ஜோசியருக்கு மிகவும் வேண்டியவர்கள்தான் சாதாரணமாக இருள் படிந்த அந்த முன் அறையை தாண்டி அவரது வீட்டின் கூடத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த உரிமையை ஒரு சில குடும்பத்தினருக்கு மட்டுமே அவர் ஒதுக்கி வைத்திருந்தார். மீனா, பாட்டிக்கிட்ட சொல்லி சட்டென்று சூடா நல்ல காப்பி ஒரு டம்ளர் போட்டு கொண்டு வா என்று பேத்திக்கு உத்தரவிட்டுவிட்டு ஜோசியர் கூடத்து ஊஞ்சலின் அருகே ஒரு பிரம்பு நாற்காலியை கொண்டு வந்து போட்டார். சௌமினியால் அதிக நேரம் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவசரமாக கைப்பையை திறந்து 25 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஊஞ்சல் பலகை மீது வைத்தாள். காபி சாப்பிட நேரமில்லை, மன்னிக்கவும். இந்த பெண் ஜாதகத்துடன் நம் பிள்ளைகள் இருவரின் ஜாதகங்களை பொருத்தி பாருங்கள். யாருடையது மிகவும் பொருந்தி இருக்கிறது என்று கவனியுங்கள். இரண்டாவதாக விவாகம் செய்வதாக இருந்தால் 2 பிள்ளைகளுக்குமே பொருத்தமாக இருப்பது போல் நீங்கள் ஒரு நாள் குறித்து கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விவரமாக எழுதி தபாலில் அவர் பெயருக்கு ஊருக்கு அனுப்பிவிடச் சொன்னார். எனக்கு இன்னும் பல வேலைகள் கவனிக்க இருப்பதனால் இங்கே அதிக நேரம் தாமதிக்க இயலாது, வருகிறேன் என்று கூறிவிட்டு சற்றென்று எழுந்திருந்தாள். ஜோசியர் அசட்டு சிரிப்பு சிரித்தார். விசித்திரமான கோரிக்கையாக இருக்கிறதே அம்மா. ஒரு சமயம் ஜாதகம் பொருந்தாவிட்டால் எப்படி தேதி வைத்து கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். வீட்டு எஜமானருக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது. எப்படியாவது மூத்தவனுக்கோ இளையவனுக்கோ யாராவது ஒருவனுக்கு அந்த பெண்ணை முடித்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார். மேலும் 2வது பிள்ளைக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடித்திருக்கிறது. மூத்தவன் தன் அபிப்பிராயத்தை இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை. மனப்பொருத்தம் ஏற்பட்டுவிட்டால் ஜாதக பொருத்தத்தை பற்றி கவலைப்படுவானேன்? நமது மனசாந்திக்காக ஜாதகங்களை பொருத்தம் பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான் என்றாள் சௌமினி பகட்டாக. புரிந்தது அம்மா. நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் விவரமாக எழுதி அனுப்புகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு போக விடை கொடுக்கும் பாவனையில் அவர் ஒரு பெரிய கும்பிடு போட்டார். வாயிற்படியை கடந்து வெளியே வந்தாள் சௌமினி. ஜோசியரும் வழிவிட கூடவே பின்னால் வெளியே வந்தார். கேட்க வேண்டும் என்று துடித்த அந்த கேள்வியை அவளால் அதற்கு மேல் அடக்க முடியவில்லை. ஆமாம், சற்று முன் நான் இங்கு வந்த பொழுது உங்களுக்காக ஒரு மனிதர் முன்னறையில் காத்து கொண்டிருந்தாரே, அவரை உங்களுக்கு மிகவும் தெரியுமா என்று சாதாரணமாக கேட்பவள் போல் வினவினாள். ஜோசியர் தமது நரைத்த புருவங்களை சிந்தனையுடன் சுருக்கினார். முகவாயை தடவிக்கொண்டு ஆலோசனை செய்தார். ஓஹோ, அவரையா சொல்கிறீர்கள்? வேலையற்ற மனிதர். சதா வந்து ஏதாவது ஜாதகத்தை தூக்கி கொண்டு இங்கே வந்து விடுவார். அவர் பெயர் வேதாந்தம் என்றார். வேதாந்தமா? அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. ஜலங்கண்டான் போன்ற சிறிய நகரத்தில் எனக்கு தெரியாத ஒரு பேர் வழி கூட இருக்கிறார் போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு முத்துப்பற்கள் தெரிய மோகனமாக சிரித்தாள். இவரை எனக்கு பாலியத்தில் கொஞ்சம் தெரியும். அந்த தொடர்பை கொண்டு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்குகிறார். வெகு காலம் வெளியூர்களில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சமீபத்தில்தான் திரும்ப ஜலங்கண்டானுக்கு வந்திருக்கிறார் என்று சுருக்கமாக ஜோசியர் சொல்லி முடித்தார். பதிலுக்கு மெல்ல சூழ் கொட்டினாள் சௌமினி. பிறகு காரில் வந்து ஏறிக்கொண்டு வாகனத்தை ஊருக்கு திருப்பினாள். சிறிய தாயார் வருவதற்குள் வண்டியினுள் ஒரு சிறு தூக்கம் போட்டுவிட்ட ஜெகதீசன் விடுக்கென விழித்து கொண்டான். போன இடத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு விட்டீர்களே
எட்டி எட்டி பார்த்து எனக்கு கழுத்து வலிதான் வந்துவிட்டது என்றான். சௌமினி பதிலுக்கு மௌனமாக முருவளித்தாள். அவள் சிந்தனையும் எண்ணங்களும் எங்கெங்கோ சென்று சுழன்று கொண்டிருந்தன. மனம் எதிலும் நிலை கொள்ளாது சஞ்சலத்தில் தவித்தது. எவ்வளவு முயற்சித்தும் வேதாந்தத்தின் கூரிய கண்கள் அவளது நினைவை விட்டு அகல மறுத்தன. காரணமற்ற ஒருவித கலவரத்தில் அவளது உடல் அடிக்கொரு தடவை நடுங்கியது. வழி முழுவதும் ஜெகதீசன் என்னென்னவோ பேசிக்கொண்டு வந்தான். ஆனால் அவள் எதையும் காதுகளில் வாங்கி கொள்ளவில்லை. வீர சோழன் பட்டணத்தை விட்டு நேரே ஜலகண்டான் வந்ததும் சற்று நேரம் கடைத்தெருவில் இங்கும் அங்கும் காரை செலுத்தி கொண்டு ஒரு முறை பவனி வந்த பின்னர்தான் ஆனந்த நிலையத்திற்கு திரும்பினாள். பகல் சாப்பாட்டிற்கு நேரம் சென்று விட்டதனால் ஒரு டம்ளர் பழரசம் மட்டும் அருந்திவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். உடலும் மனமும் சோர்வுற்றிருந்த போதிலும் கண்கள் உறங்க மறுக்கவே எழுந்திருந்தாள். மேஜை மீது தன் பெயருக்கு வந்த கடிதங்கள் சில பார்வையிடாமல் கிடப்பதை உணர்ந்து அருகில் சென்று ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவற்றை சாவதானமாக பிரித்து கவனித்தாள். கடைசியாக கையில் எடுத்த கடிதத்தின் மேல் உரையை பார்த்ததுமே அவள் நெஞ்சம் துணுக்குற்றது. மிகவும் பழகிய ஒரு கையெழுத்தை போல் காணப்படவே பரபரப்புடன் பிரித்து கடிதத்தை வெளியே எடுத்தாள். அன்பு மிகுந்த சௌமினி தேவிக்கு அநேக கோடி நமஸ்காரம். சமீபத்தில் நான் தங்களை எதேச்சையாக காண நேர்ந்தது என் பாக்கியம் என கருதுகிறேன். பெங்களூரில் தங்களை ஒரு பிரபல ஹோட்டலில் ஒரு சில நிமிஷங்கள் பார்க்க நேர்ந்தது. அருகில் வந்து அறிமுகம் செய்து கொள்ளும் முன்னர் தாங்கள் காரில் ஏறி சென்று விட்டீர்கள். தற்சமயம் தாங்கள் பெரிய அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனினும் ஏழை உறவினரான என்னை மறந்திருக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன். வேலை ஒன்றும் கிடைக்காது நான் கொஞ்ச நாட்களாக மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களை அண்டினால் கட்டாயம் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதை எழுதுகிறேன். தங்களை நான் நேரில் வந்து எப்பொழுது பார்க்கலாம் என தெரியப்படுத்தினால் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் நிலைமையை அறிந்து கட்டாயம் தாங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என பூரணமாக நம்புகிறேன். என் விலாசத்தை மேலே கொடுத்திருக்கிறேன். நமஸ்காரம். தங்கள் அன்புள்ள சுவாமிநாதன். கடிதத்தை படித்ததும் கோபத்துடன் பற்களை நெரித்தாள் சௌமினி. அடி உண்ட வேங்கையைப் போல் சீற்றத்துடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக பலமுறை நடந்தாள். என்ன துணிச்சல், என்ன தைரியம் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அழகாக கட்டியது ஒரு கோட்டை கண்முன்னே சாய்ந்து இடிந்து பொடியாக போவது போல் அவளுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. சாகவும் மாட்டாமல் வாழவும் மாட்டாமல் இந்த சண்டாளன் பேய் போல் இப்பொழுது ஏன் புறப்பட்டான்? அடக்கடவுளே என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு ஆத்திரம் தாளாது தன் இரு கரங்களாலும் தலையில் படீர் படீர் என்று பலமுறை அடித்து கொண்டாள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.